அஷ்டம குருவினால பல கஷ்டங்களை பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், தேளு. உடனே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, கோபப்படக்கூடியவங்க, ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க. இயற்கையாலேயே நம்ம பார்த்தோம்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சூடான ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சீக்கிரமா ரத்தம் சூடு ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பொதுவாகவே சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் இந்த விருச்சிக ராசியை பத்தி பார்க்கக்கூடிய வேலையில இந்த ராசியாதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். காலபுருஷனுடைய ராசியிலேருந்து இது 8வது வீடு. காலபுருஷனுக்கு 8வது வீடு. விருச்சிக ராசி இந்த படபடப்பு உள்ள ஒரு ராசி. அதுக்கு ராசியாதிபதி யுத்தகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். பூமிகாரகன், சகோதரகாரகன் அப்படிலாம் சொல்லுவோம். அதனாலதான் இந்த ரசரத்ன சமுக்கியம், ரத்ன சமுக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல், சிலப்பதிகாரம், தண்டி அலங்காரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய வேலையில ஒரு விஷயத்தை ரொம்ப நுட்பமா சொல்லியிருப்பாங்க. ராசியாதிபதி செவ்வாயாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பவளம் அணிவதை விட 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மித்திர கிரகம். அப்படின்னா விருச்சிக ராசிக்கு அடுத்த ராசி தனுசு ராசி. அந்த ராசி தனகாரகம், பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உடைய ராசி. அந்த ராசி செவ்வாய்க்கு ரொம்ப மித்திர கிரகம். அதே போல 5வது வீடு விருச்சிக ராசியிலேருந்து என்னன்னோம்னா 5வது வீடு மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். 2, 5 கூடிய குரு பகவானுடைய ரத்தினமாகிய கனக புஷ்பராகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ரத்தினங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா லாபகாண்டமாகிய 11வது வீட்டுக்கு கன்னியா ராசி வருகிறது. இந்த கன்னியா ராசியில இப்ப கன்னியா ராசிக்கு இப்ப குரு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 11வது வீட்டுல இருக்கிறாரு. ஆனா இப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு விருச்சிக ராசியை பாக்குறாரு. 8வது வீட்டுல இந்த குரு இருந்துச்சுங்க. இவ்வளவு நாள் அஷ்டமத்துல குரு அடியுடன் கஷ்டத்தை கொடுத்துக்கும். அப்படியே வாங்கின கடனை கொடுக்க முடியல, பொழுது விடிந்தா பொழுது போனா நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாம இருக்கிறது, நம்பி செய்த காரியங்கள நஷ்டம், நம்பியவர்களால் ஏமாற்றப்படுது, நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம், அடகு கடையில வைத்த பொருள் மூழ்கி போறது, அதை மீட்க முடியாம நம்ம தடுமாறுறது, நம்மளுடைய வாழ்வியல் ஜீவனத்துக்கு உண்டான பண வரவு இல்லாம போறது, திடீர்னு நம்மளுக்கு ஷார்டேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ், இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க அப்படியே அடுத்தபடியா நடந்துச்சு. அப்புறம் இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் கொஞ்ச நாள் தனித்து விடப்பட்டு விட்டீர்கள். உங்களை சுத்தி ஒரு கூட்டம்லாம் இருந்துச்சு, இந்த கூட்டம்லாம் இப்ப காணோம், ரொம்ப தனிமையில இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, அதனாலதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் பார்த்துதான் சொன்னாங்க, கனக புஷ்பராகம் அவங்களுக்கு ரொம்ப சிறந்தது. ருத்ராட்சங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9 முக ருத்ராட்சம் ரொம்ப நல்லதுன்னாங்க. இந்த 9 முக ருத்ராட்சம் இருக்கு தெரியுங்களா, பைரவருடைய அம்சம் பொருந்தியது. இந்த பைரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய குரு, சனி பகவானுக்கு டீச்சர் செகு. அந்த அவருடைய மணியாகிய 9 முக ருத்ராட்சம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும், தனுசு ராசிக்கும் அதான் நல்லது, அது பிறகு பார்ப்போம். ஆனா விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது, ரத்தினங்கள்ல உங்களுக்கு சொல்லியது. சரி, இப்போ இந்த குரு பயிற்சி எப்படிங்க இருக்கிறது? கடகராசியில குரு சஞ்சாரம் பண்றார். பாக்யஸ்தானங்க, 9வது வீடுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் கடகத்திலே உச்சம் வருவார். குருவினுடைய பரிபூர்ணமான பார்வை, குருவுடைய பார்வையில் 5வது பார்வையும் 9வது பார்வையும் அதீதமான பலனை கொடுக்கக்கூடியது, ரொம்ப உயர்வான பலனை கொடுக்கக்கூடியது. அந்த காலத்துல ஒரு சினிமா படம் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு உங்களுக்கெல்லாம், சரஸ்வதி சபதம் அப்படின்றது. யானை மாலை போட்டதாலே வாழ வந்த ராணி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க அப்படியே சும்மா சாதாரணமா இருந்து திடீர்னு என்று குபேர சம்பத்துகளை அடையக்கூடிய காலம், திடீர்னு பதவிய உயர்வை அடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானமாகிய 9வது பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் விருச்சிக ராசியிலிருந்து விருச்சிக ராசியை உங்க வீட்டை பாக்குறாரு.
உங்க வீட்டுல இருந்து 3வது வீடாகிய மகரத்தை பார்க்குறாரு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த பல நாள் இந்த காதுல வந்து வலி இருந்துகிட்டே இருந்திருக்கும். காது இஎன்டிக்கு அடிக்கடி போயிட்டு வந்துடுவீங்க. அந்த நோயிலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய காலம். இந்த சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நீ யார், நான் யாரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பந்தாவா இருந்திருப்பீங்க. அந்த ரத்த சம்பந்தமான உறவுகிட்ட இருந்த எதிர்மறையான அந்த எனிமோசிட்டி இந்த காலகட்டத்தில் எதிர்மறைகள் விலகும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா பழையபடி நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க உணர்வீங்க. அடுத்தபடியாங்க அது 7வது பார்வை தான். ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 5வது வீட்டுல மீன ராசிங்க. அந்த வீட்டை குரு பார்க்கறாருங்க. அதுதாங்க ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா குருவுடைய வீடு மீன ராசி. மீன ராசியில இப்போ சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை நினைச்சு அப்படியே வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாள் வெளியே போனா வர மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்றது கேட்கல, ஒரு எதிர்மறையான பலன்கள், ரொம்ப செலவு பண்றாங்க, எதுக்கும் எதிர்மறையாவே நம்மகிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிங்க. ஆனா அந்த குரு பார்க்கிறார் இல்லையா, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை பூரணமான வெற்றியை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை 2026 கொடுக்கும். 2/6/2026 இந்த திருக்கணித ரீதியாக பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு மீன ராசியை பார்க்கிறார், தன் சொந்த வீட்டை பார்க்கிறாரு, உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்க உச்சம் பெற்ற கடகத்துல தன் சொந்த வீடாகிய மீன ராசியை பார்க்கிறார். மீனத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கூட குருவினுடைய பார்வையினால அப்படியே கட்டுப்பட்டு நல்லதையே செய்வார். அப்படின்னா ஒண்ணு மீனராசிக்கு நல்லது நடக்கும். ஆனா மீனராசியில இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கறதுனால, குருவினுடைய பார்வை அங்க படுறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5வது வீடாகிய பஞ்சமஸ்தானம் குழந்தைகளை பத்தி பார்க்கக்கூடிய வீடு. 5வது வீடுன்னா அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போங்க. 5வது வீட்டுக்கு 5ஆம் இடம் சந்ததி, புகழ், அம்மான், பிரபுத்துவம், மேல் படிப்பு. மேல படிக்க போறீங்களா, வீடு வாசல் நிலம் தோட்டம் தரவு வாங்க போறீங்களா, புதிய கார் ஏதாவது மாற்ற போறீங்களா, பழைய கடன்களை கட்டி முடிக்க போறீங்களா, புதுசா ஏதாவது சொத்து வாங்க போறீங்களா, அல்லது பங்கு மார்க்கெட்ல ஏதாவது ஈடுபட போறீங்களா, எதுவாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றிங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை இந்த 2026 பிரம்மாண்டமான ஒரு பார்வையா இருக்கு. உங்க வீட்டை தான் பாக்குறாரு, உங்க வீட்டை அப்படியே நேரடியா பாக்குறாரு. 5வது பார்வையா உங்க வீட்டை பாக்குறாரு. 7வது பார்வையா உங்களுடைய சகோதர ஸ்தானமாக 3வது பாவத்தை பார்க்குறாரு. 5வது வீட்டை பார்க்குறாரு, குழந்தைகளை பற்றி பார்க்கறது. அப்படின்னா வேலை, உத்தியோகம், தொழில், வியாபார சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. நீங்க கொஞ்சம் கையில காசு இருந்தா, கொஞ்சம் பணம் வசதி எல்லாம் வந்துட்டா உடனே 4 பேரை சேர்த்துக்குவீங்க. சேர்த்துங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கையில நண்பர்கள், உறவினர்கள்லாம் தேவைதான். ஆனா நீங்க வந்து உங்க தகுதியை தாண்டி போய் சில விஷயங்கள் செய்வீங்க. காசே இல்லைன்னா கூட எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்க்குறேன், வா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க. இதுல கொஞ்சம் சுதாகரிச்சு இருந்து கொள்றது நல்லது. ஏன்னா கடன் வாங்கி கடன் கொடுக்கறதும் மரமேறி கை விடுறதும் ஒண்ணு. விருச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே பல தடவை பட்டிருக்கீங்க. அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. 1. 2வது, விருச்சிக ராசிக்காரங்க இப்பதாங்க உங்களுக்கு வந்து குரு வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாரு, பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். இவ்வளவு நாள் உடம்புல நோய் இருந்தா கூட அதை போய் பார்த்து ஒரு ரூல் அவுட் பண்றது, ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணி அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடையாது. பார்க்கலாம், அப்புறம் போகலாம், சரி ஏதோ போட்டு நடக்கிறது நடக்கட்டும்பா, இப்படியே ஓட்டிட்டீங்க. படுத்தா நிம்மதியா தூக்கம் இல்லாத காலமா இருந்துச்சு, சாப்பிட்டா அந்த நிம்மதியான சாப்பாடு இல்லாத ஒரு காலமா இருந்துச்சு, அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாத ஒரு காலமும் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனை. குரு 8ல் இருந்துச்சுங்க, அஷ்டமத்துல குரு. இந்த 8வது பாவத்து குரு உங்களுக்கு தெரியும் தானே, என்னென்னமாலாம் கஷ்டங்களை கொடுக்கும். சில பேருக்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்து தான் அதுலேருந்து விடுதலை ஆகி வெளியே வந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து நோயினுடைய தாக்கங்களும் ரொம்ப அதீதமாக போயிருக்கும். சில பேர் வந்து படுக்கையில படுத்து அது வந்து ஏதோ ஒரு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்க்காக இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருப்பீங்க. ஆனால் இதில் இருந்தெல்லாம் அப்படியே படிப்படியா சூரியனை கண்ட பணி போல வெளியாகி வெற்றியை பெறக்கூடிய காலம் இந்த 2026. நல்லா இருக்குங்களா உங்களுக்கு குரு பயிற்சி? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யலாங்க, என்ன பண்ணுனா, ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்,
மேக் ஹே while the sun shine. அந்த ஒரு 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 சந்தர்ப்பம் கிடைக்கிறது வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இதை விட்டுட்டோம்னா அப்புறம் 12 வருஷம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்காண்டி காத்து எடுக்கணும். குரு உச்சம் பெறுறது சாதாரணமான விஷயம் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதுவும் மித்திர கிரகம். ஒரு போருக்கு போகணும்னா கூட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த சரியான ஒரு மந்திரி வேணும். மதியுகம் நிறைந்த ஒரு மந்திரி வேணும் உங்களுக்கு. அந்த கரெக்டாக மந்திரி மாதிரி குரு பகவான் அந்த கரெக்டாக வந்து உங்கள் ஜாதகத்தில் 9வது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப நல்லது. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன வழிபாடு தெரியுங்களா? ராசியாதிபதி உங்களுக்கு செவ்வாய்ங்க. மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ராசியாதிபதி செவ்வாய். உங்களுக்கு என்ன வழிபாடு ரொம்ப கை மேல பலன் கொடுக்கும்? முருகன் வழிபாடுங்க. முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்த வழிபாடாக இருக்கும். சுப்பிரமணியர் எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம். வேல்மாறல் பாடல் பதிகங்களை படித்து வழிபாடு பண்ணலாம். இந்த இப்போல்லாம் வந்து ரொம்ப பிரபல்யமாக பேசக்கூடிய வந்து இந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு 6 எந்திரம் இருக்கும். சஸ்திரபந்தம், மயூர பந்தம், சதுரங்க பந்தம், துவிநாத பந்தம், இந்த மாதிரி 6 பந்தங்கள் சொல்லியிருக்கு. இந்த பந்தங்களில் உங்களுக்கு பிடிச்ச எந்திரம், பிடிச்ச பந்தம் என்ன எந்திரம்? சதுரங்க பந்தம் இருக்கிறதா அல்லது சஸ்திர பந்தம் இருக்கா? இது ஏதாவது ஒன்று வச்சு பண்ணலாம். அல்லது 6ஐயும் ஒன்றாக வைத்து வழிபாடு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பெரிய பலனை கொடுக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, உங்களுக்கு ரத்தனங்களும் சொல்லியாச்சு. கனக புஷ்பராகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படியே கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. ருத்ராட்சங்களை 9 முக ருத்ராட்சி அணியலாம். உங்களுக்கு வெற்றியை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்கு இந்த மாதிரி ஸ்படிகங்களில் சிட்ரின் ஸ்படிகம் வந்து நீங்கள் இடது கையில் அணியலாம். அது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். வேறு என்ன பண்ணலாம்? முருகன் வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நல்ல சூழ்நிலை வந்திருக்கு இல்லையா? நம்ம நல்ல சூழ்நிலை வந்தால் எல்லாருக்கும் வந்து கட்டுக்கட்டாக பணம் கொடுக்க முடியாதுங்க. ஒரு விஷயத்தை செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா அன்னதானம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். எல்லாரும் திருப்தி ஆயிடுச்சா? திருப்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னொரு சாப்பாடு இல்லை, போதும் திருப்தி ஆயிடுச்சுங்க. ஆனால் பணம் கொடுங்க. இன்னைக்கு 1000 வெள்ளி கொடுங்க, நாளைக்கு 5000 வெள்ளி கொடுங்க, இன்னும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு வந்து எல்லையா கிடையாது. ஆனால் அன்னதானத்துக்கு வந்து ஒரு உயர்வு இருக்கிறது, ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. அதனால அன்னதானம் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் முருகன் ஸ்தலங்களுக்கு, ஆறுபடை வீடுலாம் இருக்கு இல்லையா? பழனி மலை இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, வீடு வாங்காதவங்க வீடு வாங்குறது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு நீண்ட கால கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கி இல்லை, இந்த காலத்தில் குழந்தை பாக்கி ஏற்படுது, அல்லது குழந்தைகளுக்கு இருந்த நோயிலிருந்து விடுதலை பெறுறது, உங்களுக்கு இருந்த இஎன்டி பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுறது, எப்படி எல்லாம் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும்.